ஆனால் அது பழைய வண்டி. ஸோ ட்ராக்ஷன் இஷ்யூஸ் எல்லாம் அதில் இருந்தது. ஸோ அதனால அது டாப்பில் ஆனதுக்கப்புறம் எல்லாமே ஓடி போனாங்க. எல்லாருக்கும் பக்குன்னு தான் இருந்தது. அஜித் சார் இருக்கார் உள்ள, ஆர்எஃப் சார் இருக்காரு. ஆனால் அஜித் சார் கிளாஸ் உடச்சி கேம் அவுட். ஆம்புலன்ஸில் உட்காந்து செக் பண்ணாங்க. போத் ஓகே. ஒரு ½ அன் ஹவர் அடுத்த ஷாட் எடுத்துட்டாங்க. அஜித் சார் நானும் ஃபர்ஸ்ட் டே அந்த ஷூட் பண்ண சீன் அந்த ட்ரெய்லரில் இருக்கிறது. ஆமாம், அந்த போர்ஷன் கரெக்டாக அவர் கண்ணில் அந்த போர்டு தெரியும். நம்ம எல்லாம் பார்க்கவே மாட்டோம் எங்கே 40 போட்டிருக்கு, எங்கே 80, எங்கே 100ன்னு. நம்ம பாட்டுன்னு ஓட்டுன்னு போவோம். ஆனால் சார் கரெக்டாக அதை பார்த்து அந்த நம்ம செனான்னு ஒரு டிவைஸ் ஹெல்மெட்குள்ளே கனெக்ட் ஆகிருப்போம் எல்லாரும். திஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி இயர் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேஸ் போடியம் இந்தியா ஃப்ளாக் ஃபஸ்ட்டு வந்தது துபாயில். இப்போ பத்மபூஷன், அப்புறம் விடாமுயற்சி, அப்புறம் குட் பேட் அக்லி. அஜித் சாரோட இயர் இது. ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் சம்மன் இவ்வளோ டப்பிங் பார்த்துக்கிற ஒரு டைரக்டர். இட்ஸ் அமேசிங். ஓகே, ஸோ அவரது இந்த படத்தில் டப்பிங் கொடுத்துருக்குறதா அதாச்சும் கேரக்டருக்கு? வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, விடாமுயற்சி படத்துலேருந்து நிக்கில் நாயர் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஸோ அவரோட தான் இருக்க போகுது. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ கங்க்ராட்ஸ். February 6 வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கால் வந்திருக்கும்ல, நீங்கள் அஜித் சார் கூட நடிக்க போகிறீங்க அப்படின்னு. ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? மகேஷ் சார் ஒரு 3 ஆடிஷனுக்கு அப்புறம் என்ன ஆஃபீஸ் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு சார் வெல்கம் டு AK62. அந்த ஃபீலிங் ஒரு பயங்கரமான ஃபீலிங்காக இருந்தது. ஓகே, டு பி பார்ட் ஆஃப் சச் பெரிய படம் லைக் ப்ரொடக்ஷன் AK சார் ஃபிலிம். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் சூப்பர் ஃபீலிங் அது. ஸோ எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணீங்க? ஸோ இந்த படத்துக்காண்டி அஜித் சார் கூட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஓவரால் விடாமுயற்சியோட ட்ராவல் எவ்வளோ நாள் இருந்தது? அசர்பைஜான் நான் டோட்டலாக ஒரு 3 to 4 months இருந்தேன் நினைக்கிறேன். அஜித் சார் கூட எவ்வளோ நாள் ட்ராவலாக இருந்தது? லாஸ்ட் வீக் வரைக்கும். படத்தில் வந்து முக்கியமான ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆனப்போ பயங்கரமாக எல்லாருமே ஷாக்கிங்காக இருந்தது வந்து அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆனது. ஸோ நீங்கள் ஸ்பாட்டில் இருந்தீங்களா? நீங்கள் ஸ்பாட்டில் இருந்தேன். ஆமாம். ஓகே, அதை பற்றி சொல்ல முடியுமா? ஒரு மேடு மாதிரி இருக்கும், அதுல இருந்து நிறைய வண்டி கீழே வந்துட்டு இருக்கும். அப்போ நான் வரும்போது என் முன்னாடி அந்த ஷாட் போயிட்டு இருந்தது. ஓகே, ஸோ அங்கே டப்புன்னு பார்க்கும்போது அந்த கார் டாப்பில் ஆச்சு. ஏன்னா அது டாப்பில் பண்ணுற ஈஸி இல்லை. அது 3 ton வெஹிக்கிள். ஓகே, ஆனால் அது பழைய வண்டி. ஸோ ட்ராக்ஷன் இஷ்யூஸ் எல்லாம் அதில் இருந்தது. ஸோ அதனால அது டாப்பில் ஆனதுக்கப்புறம் ஐ திங்க் எல்லாமே ஓடி போனாங்க. எல்லாருக்கும் பக்குன்னு தான் இருந்தது. அஜித் சார் இருக்கார் உள்ள, ஆர்எஃப் சார் இருக்காரு. ஆனால் அஜித் சார் கிளாஸ் உடச்சி கேம் அவுட். ஆம்புலன்ஸில் உட்காந்து செக் பண்ணாங்க. போத் ஓகே. ஒரு ½ அன் ஹவர் அடுத்த ஷாட் எடுத்துட்டாங்க. ½ அன் ஹவர்லையா? ஆமாம், ½ அன் ஹவருக்குள்ள ஐ திங்க் தே ஸ்டார்ட் தி நெக்ஸ்ட் ஷாட் அண்ட் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, வெளியே வந்ததுக்கப்புறம் அவரோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? அவருக்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா பயம் இல்லை. ஆருக்கு ஏதாவது ஆச்சுன்னா தான் பார்த்துட்டு இருந்தாரு. வீடியோ கிளிப்லையுமே வந்து சவுண்டு கேட்டிருக்கும், ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஸோ அண்ட் அந்த கிராஷ் பண்ணி பிரேஸ்னு சொல்லுவார், புரிஞ்சுக்கோன்னு. ஹி இஸ் மோர் கன்சர்ன் அபவுட் பீப்புள் அரவுண்ட் ஹிம் தேன் ஹிம்செல்ஃப். ஓகே, நீங்கள் படம் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நார்மலாக அஜித் சார் கூட பைக் ட்ராவலும் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மெமரிஸ் சொல்ல முடியுமா? அது நம்ம இங்கேருந்து கூர்க் வரைக்கும் ஒரு பைக் ரைடில் போனோம். ஓகே, ஒரு 3 days அங்கே ஸ்பெண்ட் பண்ணி திருப்பி வந்தோம். வி ஸ்டாப்ட் இன் பெங்களூர் கிட்ட ஹோசூராண்ட நிறுத்தி வி ரோட். சூப்பரான ரைட். வீனஸ் மோட்டர் சைக்கிள் அந்த கம்பெனி கூட தான் ஓட்டணும். அஜித்தரோட கம்பெனியோட ஒரு ஐ திங்க் 7-8 of us இருந்தோம். ஓகே, அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இந்த மாதிரி ஒரு ரைடு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்குங்களா? ஆக்சுவலி சார் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அந்த சர்ஜரி ஐ திங்க் அது முடிஞ்ச ஒரு 3 நாளுக்கு அப்புறம் சார் ஒரு ரைடுக்கு போகலாமா? சார் இப்போ தான் நோ ஐம் ஃபைன், ஜஸ்ட் பிளான் அண்ட் போயிட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் போகலான்னு இருந்தோம். ஆனால் அங்கே ரொம்ப ஹீட்டாக இருந்தது, ஏதோ ரொம்ப பிரச்சனையாக இருந்தாங்க. ஸோ நேராக கூர்க்கு போயிட்டோம். ஸோ அதில் முக்கியமான ஒரு வீடியோ கிளிப் காட்டுறோம். ஸோ அதை பற்றி உங்களோட மெமரிஸ் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அட்வென்ச்சர் பைக்ஸில் ஆஃப் ரோடிங் போகும்போது நின்று ஓட்டுவோம். ஸோ அந்த பேக் வீலில் அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது ட்ராக்ஷனுக்காக. அது தானே இட் வில் கீப் மூவிங். ஸோ அதில் எப்படி அந்த நீ டக் பண்ணி கவுண்டர் பேலன்ஸ் பண்ணணும், எப்படி அந்த டேர்ன் எடுக்கிறது, டைட் டேர்ன்ஸ், அதெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். ஆல்ரெடி நீங்கள் ஒரு பைக் ரைடு போயிருப்பீங்க. ஸோ இப்போ அஜித் சார் கூட ஒரு ரைடு போகிறப்ப என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ்லாம் இருந்துச்சு? சாரோட இன்புட்லாம் என்னவா இருக்கும்? சார் எல்லா இடத்துலையுமே ஸ்பீட் லிமிட் பக்காவாக ஃபாலோ பண்ணுவார். நம்ம ஒரு கேப் கிடச்சி கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவோம் த்ராட்டில், அது சார் விடவே மாட்டார். ஸோ இப்போ 100ன்னு சொன்னால் ஒன்லி வித்தின் 100, 60னா 60, 40னா 40. கரெக்டாக அவர் கண்ணில் அந்த போர்டு தெரியும். நம்ம எல்லாம் பார்க்கவே மாட்டோம் எங்கே 40 போட்டிருக்கு, எங்கே 80, எங்கே 100ன்னு. நம்ம பாட்டுன்னு ஓட்டுன்னு போவோம். ஆனால் சார் கரெக்டாக அதை பார்த்து அந்த நம்ம செனான்னு ஒரு டிவைஸ் ஹெல்மெட்குள்ளே கனெக்ட் ஆகிருப்போம் எல்லாரும். இட்ஸ் இங்கே ஸ்பீட் லிமிட் இஸ் 40, ப்ளீஸ் மெயின்டைன் 40ன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த அண்ட் ரைடிங் எட்டிகெட்னு ஒன்று இருக்குது குரூப்பில். இப்போ ஃப்ரண்ட்டில் லீட் இருப்பாங்க, லாஸ்ட்டில் ஸ்வீப் இருப்பாங்க, அப்புறம் ஸ்டாகர்ட் ஃபார்மேஷன். நான் சப்போஸ் நீங்கள் முன்னாடி இருக்கீங்கன்னா நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா ஐ லாவ் ஸ்பேஸ் டு பிரேக் பிசைட் யூ ஆல்சோ. பின்னாடி வந்து இடிக்க மாட்டேன். அந்த ஃபார்மேஷன் எல்லாம் பார்த்து கரெக்டாக ஒரு குரூப்பாக போகிறது வெரி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த ரைடர்ஸ் வந்து முன்னாடி ஒரு ரைடர் போயிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து ஹேண்ட் சிக்னல்லாம் காட்டுவாங்க. ஸோ அது என்ன மாதிரியான சிக்னல் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? ஏதாச்சும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து என்ன மாதிரியான ஒரு அர்த்தமாக இருக்கும்?
காலை போட்டு காமிச்சா இட் மீன்ஸ் லுக் அவுட் ஃபார் எனிதிங் ஆன் த ரோட். இப்போ ஒரு மாடு படுத்துக்கலாம், இப்படி பண்ணால் போலீஸ் இருக்காங்க பார்த்து போங்க. பட் வி டோன்ட் யூஸ் தீஸ் திங்ஸ். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி ஹெல்மெட்டில் ஓகே அந்த கால் வச்சு காமிக்கிறது மட்டும்தான் மைட் மெயின் ஷோ தட் ரோட்டில் ஏதாவது இருக்குது பார்த்து வாங்க. சில பேர் கால் இப்படி காமிச்சா மீன்ஸ் ஓவர்டேக் ஆல்சோ. நீங்கள் வந்து பைக் ரைடு போகும்போது அஜித் சாரை ஃபாலோ பண்ணி நிறைய ஃபேன்ஸ் வந்து வந்திருப்பாங்க அண்டு செல்ஃபீஸும் எடுத்திருந்தாங்க. அஜித் சார் வந்து ஃபேன்ஸை வந்து எவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படின்றத நீங்கள் ஸ்பாட்டில் இருந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா? நம்ம காலையில் ஒரு 3 மணிக்கு கிளம்பணும். ஸோ அப்படிலாம் தமிழ்நாட்டு விட்டு போயிட்டோம். ஒரு 6:37 ஆகும்போதெல்லாம் கர்நாடகாவில் போயிட்டோம். ஆனால் அங்கேயும் தெரியும் ஆளுங்க. ஓகே, ஐ திங்க் ஒன்லி நடுவில் ஒரு 2 பேர் பைக்கில் வந்தாங்க. அது டேஞ்சரஸ் ஆக்சுவலினா. நம்ம ஒரு குரூப்பாக போகிறோம், இந்த ஒரு பைக் ஒரு 300 கிலோஸ் இருக்கும். அவங்க வந்து இப்படி கட் பண்ணும் போதெல்லாம் இட்ஸ் டேஞ்சரஸ். யாராவது பேனிக் ஆகிட்டு ஊந்துட்டாங்கன்னு ரொம்ப டேஞ்சர் அது. ஸோ வில் இதர் ஸ்லோ டவுன் லெட் தெம் கோ, இல்லைனா இஃப் த ஸ்பீட் லிமிட் ஓகே நம்ம ஓப்பன் பண்ணால் கோ ஃபார்வர்ட். ஓகே, அவர் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஷேர் பண்ண ஒரு மொமெண்ட் இருக்கும், ஃபேன்ஸை பற்றி ஷேர் பண்ண மொமெண்ட் ஏதாச்சும் இருக்கா? அவர் எப்படி சொல்கிறது அதுதான் said ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் த லவ் தட் தே ஹேவ் ஃபார் மீ. ஹிட் ஆகட்டும் ஃப்ளாப் ஆகட்டும், அவங்க எப்பவுமே என் கூட இருந்திருக்காங்க சார்ட் ஆஃப் திங். இந்த விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டு, இந்த ட்ராவலில் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் ஏதாச்சும் இருக்கா? நிறைய இருக்குது. ஆனால் ஐ திங்க் அஜித் சார் நானும் ஃபர்ஸ்ட் டே அந்த ஷூட் பண்ண சீன் அந்த ட்ரெய்லரில் இருக்கிறது, ஆமாம், அந்த போர்ஷன் இஸ் அன்ஃபர்கெட்டபிள். ஸோ ஃபர்ஸ்ட் டே நீங்களும் அஜித் சாரும் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஒரு ப்ரெஷராக இருந்தது? ப்ரெஷர்னு அப்படி இல்லை சார். ஏன்னா இட்ஸ் லைக் ஸ்டார்ட் கேமரா சொல்லும் போது எவ்ரி ஒன் ஜஸ்ட் அன் ஆக்டர். ஆப்போசிட் கேன் பி அ நியூ பர்சன் ஆர் அஜித் சார். அண்ட் அது மட்டும் இல்லை, அஜித் சார் நம்மளை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாரு. ஹி வுட் ஹவ் ஸ்போக்கன் டு அஸ். அப்போ அந்த ஃபீலிங் இருக்காது, ஒரு ஸ்டார் முன்னாடி பண்ணுறோம் அந்த ஃபீலிங் ஹீல் மேக் இட் கோ அவே. அப்புறம் மகேஷ் சாரும் ஹீல் அப்புறம் பேசுகிற விதமே யூல் ஃபீல் லைக் ஓகே ஐ எம் ஆல்சோ அன் ஆக்டர், ஐம் ஜஸ்ட் ஹியர் டு ஆக்ட், டூ மை ஜாப் அண்ட் கோ. ஸோ அந்த டென்ஷனாக அப்படி இருக்காது. ஷாலினி மேம் வந்து செட்டுக்கு வந்திருக்கிறாங்க, வந்ததில்லை. கார் ரேசிங்கில் வந்து ஷாலினி மேம் அண்ட் அஜித் சாரோட வீடியோ வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஸோ அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் பற்றி வந்து உங்கள்கிட்டலாம் ஷேர் பண்ணியிருக்கிறாரா அஜித் சார்? இட்ஸ் லைக் எனி அதர் ஃபேமிலிங்க. நம்ம ஃபேமிலி எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்க ஃபேமிலியும் வெரி வெரி க்ளோஸ் ஃபேமிலி, டைட் நெட் ஃபேமிலி, பியூட்டிஃபுல் ஃபேமிலி. அவங்க பசங்களாகட்டும் வெரி வெல் brought up, வெரி லவ்லி சில்ட்ரன். ஆத்விக் அண்ட் அனௌஷ்கா, போத் ஆஃப் தெம் வெரி டவுன் டு அர்த் அண்ட் வெரி அந்த ஒரு மை பேரண்ட்ஸ் ஆர் ஸ்டார்ஸ் இருக்கிற அந்த ஃபீலிங் ஒன்றும் இல்லை. வெரி வெரி உங்கள் வீட்டில் எப்படி இருக்கும் என் வீட்டில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் எல்லாரும் சேம். ஸோ அஜித் சார் வந்து ஆக்டிங் மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி ஒரு பைக் ரேசிங்காக இருக்கட்டும் சரி, கார் ரேசிங்காக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் எடுக்கிறப்ப உங்களுக்கு நடிகராக வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா இவ்வளோ சார் எவ்வளோ சாதிச்சிருக்காரு, சக்ஸஸ்ஃபுல் உச்சத்தில் இருக்காரு, பட் ஹி ஸ்டில் ஃபாலோயிங் ஹிஸ் பேஷன். உள்ளே இருக்க அந்த குழந்தை இப்போ கூட இருக்குது, பைக் ஓட்ட பிடிக்கும், கார் ஓட்ட பிடிக்கும். அது எப்பவுமே விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு மெசேஜ் லவுட் அண்ட் கிளியராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக அவருக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. நாட் ஜஸ்ட் ஆஸ் அ வெல்விஷர், ஒரு ஃபேன் எல்லாமே தவிர ஆஸ் அன் இண்டியன் அந்த பத்மபூஷன் கிடைக்கிறது. இந்த திஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேஸ் போடியம் இந்தியா ஃப்ளாக் ஃபஸ்ட்டு வந்தது துபாயில். இப்போ பத்மபூஷன், அப்புறம் விடாமுயற்சி, அப்புறம் குட் பேட் அக்லி. ஸோ அஜித் சாரோட இயர் இது. ஸோ லாஸ்ட் டே உங்களுக்கும் அஜித் சாருக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன், அதாவது விடாமுயற்சியோட ஷூட்டிங் ஸ்பாட்டோட லாஸ்ட் டே. நம்ம எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருந்தோம், வி வில் ரியலி மிஸ் திஸ் டைம். இந்த டைம் ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம். அங்கே இருக்கிற வெதர், அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ், அங்கே மீட் பண்ண ஆளுங்க, பழகின ஆளுங்க. டெஃபினெட்லி வி ஷுட் கோ பேக், அங்கே போய் அவங்க மீட் பண்ணி. ஓகே, ஆமாம், தட் வாஸ் த லாஸ்ட் கான்வர்சேஷன். எவ்வளோ மிஸ் பண்ணுவோம். மகிழ் திருமேனி சார் வந்து உங்களை இந்த மாதிரி இந்த ரோலுக்கு சூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறப்ப மகிழ் சார் வந்து உங்களுக்கு நரேட் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட் இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா? மை டோல் மீ தட் நான் ஆன் போர்டாக இருக்கேன்னு என்னோட கேரக்டர் ஆக் சொன்னார் ஃபர்ஸ்ட்லி, அண்ட் படத்தோட அவுட்லைன் சொன்னார். அப்போ தான் எனக்கு என் கேரக்டர் இங்கே என்ன, எதுக்கு இது பண்ணுது, எதனால இங்கே இருக்குது, அந்த ரீசனிங்லாம் எனக்கும் புரியும். ஸோ எக்ஸ்பிளைன் மை கேரக்டர். அதுக்கப்புறம் அந்த அவுட்லைன் சொன்னார். ஐ வாஸ் லைக் வாவ். ஸோ படம் முடிச்சதுக்கப்புறம் டப்பிங் போர்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷராக இருந்திருக்கும். மகேஷ் சார் இஸ் வெரி வெரி ப்ரிசைஸ் டப்பிங் சொல்லுவேன். அவருமே ஒரு சூப்பர் டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸோ அவர் லெவல் மேட்ச் பண்ணுறதுக்கு கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், பட் அந்த சர்டன் நியூஆன்சஸ், ஆக்சென்ட்ஸ், ப்ரீதிங் எல்லாமே கரெக்டாக பார்ப்பார். ஓகே, அந்த இமோஷன்ஸ் எப்படி கன்வே பண்ணுறோன்னு எல்லாம். ஸோ தட் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டு ஒர்க் வித் சார். அண்ட் இவ்வளோ பேஷனட்டான ஒரு பர்சன் ஹூ கிவ்ஸ் இன் டு டப்பிங் இவ்வளோ
ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் ஐம் மீட்டிங் சம்மன் ஹூஸ் டிரெக்டர் இவ்வளோ டப்பிங் பார்த்துக்கிற ஒரு டிரெக்டர். இட்ஸ் அமேசிங். ஓகே, ஸோ அவரது இந்த படத்தில் டப்பிங் கொடுத்துருக்கிறதா ஏதாச்சும் கேரக்டருக்கு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைங்க. ஃபைனலாக அந்த விடாமுயற்சியில் வந்து உங்களோட போர்ஷன் நடித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா, இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணியிருக்கா? ஆக்டர்ஸ்க்கு எப்பவுமே அந்த டவுட் இருக்கும், நம்ம ஆக்சுவலி அந்த சீனும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இல்லைனா இது கொஞ்சம் இப்படி மாற்றி பண்ணியிருக்கலாம். பட் ஐ திங்க் ஆஸ் லாங் as டிரெக்டர் ஹாப்பியாக இருக்காங்கன்னா ஐ திங்க், ஏன்னா அப்போ நம்ம ஜட்ஜ் டிரெக்டர் மட்டும்தான், அவருக்கு தான் படம் கரெக்டாக ஃபுல்லாக தெரியும் எப்படி தேவைப்படுது, இந்த கேரக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும். முன்னாடி கூட ஸ்போக் டு சார், சார் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா, அந்த சீன் ஓகேயா இருக்கா, சார் ஐம் வெரி ஹாப்பிடா, டோன்ட் வரி. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் அட்லீஸ்ட் ஐ ஹேவ் நவ் சார் சொன்னதுக்கப்புறம். அஜித் சார் உங்களுக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ், பர்சனல் அட்வைஸ் எடுக்கணும் சரி, ஆக்டிங்லேயும் சரி, ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் இருக்கா? சேரிட்டி எப்பவுமே பண்ணணும். ஓகே, அது எப்பவுமே சொசைட்டிக்கு ஹேவ் டு கிவ் பேக்னு சொல்லிட்டு, ஸோ ஆல்வேஸ் சேரிட்டி எப்பவுமே நம்ம பண்ணணும். ஃபைனலாக இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு என்ன மாதிரியான ஒரு டேக்அவே எடுத்துக்கவே நீங்கள் சொல்கிறதான்னு என்ன சொல்லுவீங்க? விடாமுயற்சி தான், பர்சிஸ்டன்ஸ், அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் கண்டினியூஸாக பண்ணால் அந்த ப்ராடக்ட் வில் கம் அவுட் வெல். ஏன்னா நம்ம நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணோம் ஷூட் பண்ணும்போது, வெதர் ஆகட்டும், வாட் எவர் இட் மேபி. ஆனால் பட் இப்போ கடைசியில் Feb 6 அந்த ப்ராடக்ட் வெளியில் வருது, அண்ட் இட்ஸ் கிரேட் ப்ராடக்ட். ஸோ எல்லாருமே அந்த மொரால் டவுன் பண்ணாமல் அந்த பாசிட்டிவாக, ஓகே ஒரு ஒன் டே ஷூட் கேன்சல் ஆகலாம் வெதர்னால, ஆனால் நெக்ஸ்ட் டே அதோட ஜாஸ்தியாக பாசிட்டிவிட்டியோட வந்து ஷூட் பண்ணி ஒர்க் பண்ணி இந்த ப்ராடக்ட் இப்போ வெளியே வருதுன்னா இட்ஸ் ஒன்லி தட் ஹார்ட் ஒர்க் அண்ட் பர்சிஸ்டன்ஸ் தட். ஓகே, இந்த டைட்டில் வச்சே கேட்குறேன், உங்கள் லைஃப்பில் நீங்கள் விடாமுயற்சி பண்ண மொமெண்ட் ஏதாச்சும் இருக்கா? இது வரைக்கும் வந்து இந்த படம் கிடைக்கிறது ஐ திங்க். ஓகே, இந்த படத்தில் உங்களோட ரோல் வந்து முக்கியமான ரோலாக இருந்திருக்கும். ஸோ அதை உங்கள்கிட்ட நரேட் பண்ணும்போது நான் இந்த ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கும் மகிழ் திருமேனி சாருக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கும் சார், இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா ஏதாச்சும்? நான் நிறைய அந்த ரோலை இம்ப்ரோவைஸ் பண்ணேன். ஓகே, அண்ட் மகிழ் சார் அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு. இப்போ அந்த சீன் பார்த்தீங்கன்னா நானும் அஜித் சாரும் நிறைய இம்ப்ரோவைசேஷன் பண்ணி தான் இப்போ அந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்திருக்கு. நிறைய ஓகே டேக்ஸ் இருந்தது சார், அண்ட் ஐ வுட் ஆஸ்க் ஃபார் ஒன் மோர் அண்ட் சே சார் இன்னொன்று தரலாமா, நம்ம ஹேவிங் ஃபன், அது ஜாலியாக போயிட்டு இருந்தது. ஸோ அதனால அபவுட் த்ரிஷா மேம். த்ரிஷா மேம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் ஐவ் சீன். ஐ திங்க் அவங்க இங்கே வந்து ஷூட் பண்ண ஒரு 5-10 நாள், திருப்பி சென்னை, அப்புறம் ஹைதராபாத், அவ்வளோ ஃபிலிம்ஸ் எப்படி ஜகிள் பண்ணுறாங்கன்னு தெரியல. அண்ட் ஷீ இஸ் a வெரி ஸ்வீட் பர்சன், வெரி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட். ஸோ இந்த படத்தோட ட்ராவல் உங்களுக்கு ஒரு இந்த அஜர்பைஜான் இருக்கட்டும் சரி, இங்கே சென்னைவாக இருக்கட்டும் சரி, ஸோ இதில் வந்து உங்களுக்கு அஜர்பைஜானில் இருக்கக்கூடிய ஒரு மொமெண்ட்டு, சென்னையில் இருந்த ஒரு மொமெண்ட் ஏதாச்சும் இருக்கா? நம்ம ஆல்மோஸ்ட் எவ்ரி ஈவினிங் ஆஃப்டர் ஷூட் நம்ம டின்னருக்கு எல்லாம் போவோம் எல்லாரும். ஓகே, ஸோ தோஸ் மெமரிஸ் எப்பவுமே இருக்கும் என்கிட்ட, பியூட்டிஃபுல் மெமரிஸ் அது. அண்ட் சென்னையில் ஐ திங்க் அந்த ரைடுக்கு போகிற முன்னாடி நம்ம அந்த மார்னிங் பிஃபோர் த ரைட் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஐ எம் நாட் யூஸ் டு ரைடிங் சச் அ பவர்ஃபுல் பைக். அது இங்கே சென்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு கூர்க்கு ரைடு. ஓகே, காலையில் 3:30 மணிக்கு நினைக்கிறேன். இந்த குரூப்பில் எப்படி போகும்போது எப்படி நர்வஸாக இருக்குமா, எப்படி இருக்கும், இந்த குரூப் டைனாமிக் எப்படி இருக்கும். ஆனால் இட் வாஸ் பியூட்டிஃபுல். இது ஃபர்ஸ்ட் ரைட் உங்களுக்கு? இவ்வளோ லாங் ரைட் ஃபர்ஸ்ட் ஒன். எத்தனை நாள் அதை பிளான் பண்ணீங்க, எவ்வளோ நாள் போயிட்டு வந்தீங்க? பிளான் பண்ணது ஒரு நாள் தான். ஒரு நாள் தான். ஸோ இந்த ரைடப்போ வந்து ஃபேன்ஸை வந்து அவர் பார்க்குற விதம் வந்து எப்படி பார்ப்பார்? சார் இஸ் ஹாப்பியஸ்ட் டு கிவ் அ பிக்சர். அவர் நோன்னு சொல்லவே மாட்டார் அப்படி, அன்லஸ் ரொம்ப உடம்பு முடியல இல்லை அப்போ கூட கொடுத்துருக்காரு. இஸ் நெவர் செட் நோ. இப்போ ஏர்போர்ட்டில் இருக்கட்டும், எங்கே இருந்தாலும், ஏன்னா ஒருத்தங்கிட்ட கொடுத்தா நிறைய பேர் கூடுவாங்க, அப்புறம் வெளியே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் அப்போ கூட மேக்ஸிமம் ஹி ஸ்டாப்ஸ் அண்ட் ஹி கிவ்ஸ் பிக்சர்ஸ். ஒரு சில ஃபோட்டோஸ் காட்டுறோம், ஸோ அதை பற்றின ஒரு மெமரிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இது நம்ம துபாயில் ஜபல் ஜேஸ் நினைக்கிறேன் ஒரு இடம் இருக்குது. 2 hours 2.5 hours டிரைவ் துபாயில் இருந்து. அப்போ தான் சார் ஒரு புது வண்டி வாங்கினார் துபாயில். ஸோ அப்போ அங்கே டிரைவில் எடுத்துகிட்டு போனார். இது பாக்கு, அஜர்பைஜான். ஓகே, நம்ம ஷாப்பிங் போனோம், அப்புறம் வாக்கிங் ஃபார் டின்னர். இப்போ சும்மா ஒரு வயலில் உட்காந்தோம் அங்கே இடத்துல, அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் அது. திஸ் ஒன் துபாய் ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைங் பேக் டு சென்னை. ஐ திங்க் ஸ்கெட்யூல் பிரேக் இருந்தது விடாமுயற்சிக்கு. ஸோ பாக்கு டு துபாயில் கொஞ்சம் நாள் தங்கணும். அண்ட் தென் வி ஆர் கமிங் பேக் ஃப்ரம் துபாய் டு சென்னை. ஓகே, அங்கே ஏர்போர்ட்டில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. அஜித் சார் எடுத்த 2025 கார் ரேசிங் வந்து ஒரு ஆக்டராக வந்து உங்கள் கூட ஒரு பேசின ஒரு மொமெண்ட்டாக இருக்கட்டும், அஸ் அ பர்சனாக வந்து அஜித் சார் இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன்லாம் எடுக்கிறப்ப உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும்? ஐ திங்க் எக்ஸைட்மெண்ட் அவருக்காக. நான் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இஸ் கமிங் பேக் டு ரேசிங். ஆச்சரியம். ஏன்னா everyone else is about 19 or 20. Sir is I think almost 54, and in the age la it's not easy to compete with these people. And appo kuda compete panni doing well கஷ்டமான இதுதான். So I was very nervous also, எப்படி நடக்க போகுது எப்படி, but it turned out very well. ஒரு இன்டர்வியூல ரங்கராஜ் பாண்டே சார் சொல்லியிருந்தார், அவர் நேர்கொண்ட பார்வையில் நடிச்சிருந்தப்ப சொன்னார் அவரோட ட்ரீம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ உங்கள்கிட்ட ஏதாச்சும் ட்ரீம் சொல்லியிருக்கிறாரா
இந்த மாதிரி என்னோட ட்ரீம் இதுவாக தான் இருக்குது அப்படின்னு? இந்த ரேசிங் டீம் தான் ட்ரீமாக இருந்தது அப்போது நம்ம ஷூட் பண்ணும்போது. அது 3 months ஸ்டார்ட் பண்ணிட்டு நடந்துச்சு. அவர் வந்து இப்போ ஒரு செட்டு வச்சிருக்கிறாரு. October to March தான் படங்கள் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது, அதே சமயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு மிஸ் பண்ணுறீங்க? ஃபேன் இன்சைட் மீஸுங்க அந்த அஜித் சாரை பார்க்கணும் ஸ்க்ரீனில். ஆனால் இப்போ த பர்சன் இன்சைட் மீ நோயிங் அஜித் சார் பர்சனலி இஸ் வெரி ஹாப்பி ஃபார் மீனா. அவரோட பேஷனை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ ஐ திங்க் ட்ரூ ஃபேன்ஸ் ஆல்சோ அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணுறாரோ அதை சப்போர்ட் பண்ணுறது தான் நம்ம ஒரு இது. அஜித் சாரை வந்து ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் பார்த்த மொமெண்ட், ஸ்பாட்டில் உடனே மாறக்கூடிய ஒரு சீன் சொன்னால் டக்குன்னு மாறக்கூடிய ஒரு மொமெண்ட்லாம் க்ரியேட் ஆகிருக்கும்ல? எல்லா சீனும் அப்படி தான். எல்லா சீனும் அப்படி தான். இப்போ ஷார்ட் முன்னாடி கூட சார் இஸ் கோயிங் டு பஞ்ச் சம்படி, அந்த போஸ்டில் நிற்பார். அண்ட் தென் இந்த அது வரைக்கும் டில் ஸ்டார்ட் கேமரா ஹில் பி டாக்கிங் கிராக்கிங் ஜோக்ஸ். ஆக்சுவலி இஸ் எக்ஸ்பிரஷன் வில் சேஞ்ச். அண்ட் அது வரைக்கும் இஸ் இட்ஸ் ஜஸ்ட் அஜித் சார். நம்ம பார்க்குற அஜித் சார் நார்மலி. ஓகே. ஆக்ஷன் அப்போ இந்த எக்ஸ்பிரஷனல் சேஞ்ச், வாய்ஸ் வில் கம், எல்லாமே பண்ணுவார். மகிழ் சார் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, அவரோட படங்கள் எதுவுமே வந்து பேட்ச் ஒர்க் பண்ணாத படங்கள் சொல்லுவார். ஸோ விடாமுயற்சிக்கு எவ்வளோ ப்ரிப்பேர்டாக வந்தார்? டெஃபினெட்லி பேட்ச் ஒர்க் ஒரு நாள் கூட இருந்தது இல்லை. மகேஷ் சார் அண்ட் இஸ் டீம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரிப்பேர்டு. இப்போ ஒரு செட்டுக்கு வரும்போது மகேஷோட தம்பி இருக்கார் தேவன் சார். ஓகே. பார்ட் ஆஃப் மகேஷ் சார்ஸ் டீம். காலையில் வந்து பிரீஃப் அஸ் ஃபர்ஸ்ட் ஆன் வாட் இஸ் ஹேப்பனிங், எப்படி நடக்க போகுது, எப்போ எடுக்க போகிறோம், எப்போ நடக்க போகுது எல்லாமே. அண்ட் அப்போ மைண்ட்லி ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஃபார் த டே. அண்ட் டைலாக்ஸ் ஆகட்டும் எது இருந்தாலும் தேவன் சார் நம்ம கூட வந்து உட்காந்து ஹில் ஹெல்ப் அஸ். அண்ட் அந்த சைடில் அந்த ஸ்மால் மகேஷ் சார் சொன்ன அந்த ஸ்மால் நுவான்சஸ், அந்த ஸ்மால் இது அது சைடில் போட்டிருப்பாரு. ஓகே. ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட்லி பிளான்ட் அவுட், ப்ரிப்பேர்டு. அண்ட் ஸோ இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸோட பேர் சொல்கிறேன். ஸோ அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன் த்ரிஷா மேம். ப்ரொஃபஷனல், வெரி ப்ரொஃபஷனல். அர்ஜுன் சார், லிட்ரலி ஆக்ஷன் கிங். ஆரவ் இஸ் லைக் a brother. அஜித் சார், லெஜெண்ட். மகிழ் திருமேனி சார், மாஸ்டர் ஆஃப் ஹிஸ் கிராஃப்ட். அனிருத், ராக் ஸ்டார். ஸோ ஃபைனலாக வந்து February 6 வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் வந்து வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.